பணி 18வது அதிகாரம் 9-10 வசனம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் சொல்லுகிறார், ஹல்லேலூயா, நீ நிறுத்தாதே, நீ பேசிக்கொண்டே இரு. நமக்குரிய மக்கள், எனக்குரிய மக்கள் நிறைய பேர் இந்த 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 பட்டணத்தில் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. டோன்ட் கீப் சைலண்ட். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நாமளும் ஜெபித்து இருக்கணும், கடவுளையும் நடக்க பண்ணணும், நடத்த வேண்டும். நடத்துறவர் அவர்தான். ஹல்லேலூயா. அவர் ஓய்வெடுக்க நீங்க விடாதீங்க. ஹல்லேலூயா. 62:7 அவர் ஓய்வெடுக்க நீங்க விடாதீங்க, ஜெபித்து கொண்டே இருங்க, அவர் செயல்பட்டு கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 121வது திருப்பாடல் நாம் பார்க்கிறோம், அவர் உறங்க மாட்டார். ஹல்லேலூயா. அவர் நமக்காக ஓடுவார், நமக்காக அவர் செயல்படுவார். நாம செயல்பட வைக்க நம்ம ஜெபத்தில் இருக்கணும். ஹல்லேலூயா. மன்றாட்டிலே இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். போய் பேசிக்கொண்டே இருக்கணும். நீ நிறுத்தாதே, நீ பேசிக்கொண்டே இரு. எனக்குரிய மக்கள் நிறைய பேர் இந்த பட்டணத்தில் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. திருத்தூதர் பணி 18:9-10 முழுக்க நான் வாசிக்கல, நீங்கள் வீட்டுக்கு போய் வாசி குறிப்பெடுத்துக்கங்க. ஆண்டவர் அதன் வழியாக நம்மளோடு கூட பேசுகிறார். ஹல்லேலூயா. இரவிலே பவுலை அழைத்து ஆண்டவர் என்ன பேச்சு பேசினாரோ அதை தான் நம்மோடு கூட பேசுகிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. அதனால் இதெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோ. என் ஆண்டவர் என்னோடு கூட இப்படி பேசினார். ஹல்லேலூயா. அதில் நீங்கள் போயிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, அவர் கீழ்ப்படிந்து கொண்டு இருக்கிறீங்க அப்படின்னா, ஹல்லேலூயா, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டே இருப்பீங்க, பாதுகாப்பாக இருப்பீங்க, உங்கள் குடும்பம் பாதுகாப்பாக இருக்கும். பிரைஸ் தி லார்ட். உங்கள் தேவைகள் சந்திக்கப்பட்டு கொண்டே இருக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்கள் ஹல்லேலூயா. சொல்லுங்கள் ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, பழைய ஏற்பாட்டில் நாம் ஒரு சம்பவத்தை வாசிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். பழைய ஏற்பாட்டில் நம்ம என்ன வாசிக்கிறோம் பாருங்க. தொடக்க நூல் புஸ்தகம் 32வது அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை வாசிக்கிற. 24 32 முடிய வசனத்தை நாம் வீட்டுக்கு போய் வாசிப்போம். ஹல்லேலூயா. குறிச்சிக்கோங்க. பிரைஸ் தி லார்ட். பழைய ஏற்பாட்டில் யாக்கோபு ஒரு மனிதரோட அவர் சண்டை போடுகிற ஒரு நிலை ஏற்பட்டதை குறித்து எழுதப்பட்டிருக்க. ரெஸ்லிங். அவர் சர்வசாதாரண மனுஷர் அல்ல, அவர் கடவுள். ஹல்லேலூயா. இந்த இடத்துல பாருங்க, 26வது வசனத்தை மட்டும் நான் குறிச்சிருக்கிறேன். அப்பொழுது ஆண்டவர் என்னை போக விடு, பொழுது புலரப்போகிறது என அப்படி சொன்னார் யாக்கோபு கிட்ட. ஹல்லேலூயா. அந்த ஆண்டவர் வேற யாரும் இல்லை, அவர் கடவுள். ஹல்லேலூயா. இது கடைசியாக வெளிப்படுத்தினார்கள். ஹல்லேலூயா. அந்த ஆண்டவர் வேற யாரும் இல்லை, அவர் கடவுள். the man, he wrestled with the man. Jacob wrestles. ஹல்லேலூயா. இது என்ன அடையாளம்னு பார்த்தீங்கன்னா, ஜெபம், விடாப்பிடியான ஜெபம். ஹல்லேலூயா. நீ ஆசீர்வதித்தால் ஒளிய நான் விழமாட்டேனுங்கிற ஜெபம். நீர் கொடுத்தால் ஒளிய நான் விழப்போறதில்லை ஆண்டவரே. நீர் வழி நடத்தினால் ஒளிய நான் விழப்போறதில்லை ஆண்டவரே. இப்படியாக தரித்திருந்து ஜெபம். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. விடாப்பிடியான ஜெபம் பாருங்க. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆண்டவர் என்னை போக விடு, பொழுது புலரப்போகிறது அப்படி சொன்ன பொழுது யாக்கோபு என்ன சொன்னார் பதில்? நீர் எனக்கு ஆசி வழங்கினால் ஒழிய உம்மை போக விடு. ஹல்லேலூயா. I will not leave you unless you bless me. Praise the Lord. சொல்லுங்க ஹல்லேலூயா. இந்த ஒரு மனப்பாங்க நம்ம ஒவ்வொருத்தருக்கு இருந்தால் போகிறோம். ஆண்டவரே என்னை ஆசீர்வதிக்காம நான் விட போகிறதில்லப்பா. பிரைஸ் தி லார்ட். எவ்வளவோ கவலைகள், எவ்வளவோ கஷ்டம், எவ்வளவோ போராட்டம், எவ்வளவோ சேலஞ்சு நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கு. ஹல்லேலூயா.
ஆனால் ஆண்டவர் ஒருத்தர் தான் நமக்கு விமோசனம். கைத்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அவர் ஒருத்தர் தான் எல்லா காரியத்தையும் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதனால தான் பிரியமானவர்களே, விடாப்பிடியான ஜெபம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. கனானியா ஸ்திரீ பின்னாடி நடந்து கொண்டு இருந்த பொழுது ஆண்டவர் கண்டுக்காம போறாரு. ஹல்லேலூயா. அவ ஒரு கனானிய ஸ்திரீ தானே. ஹல்லேலூயா அப்படின்னு சொல்லிட்டு போற அவ இஸ்ரவேல் கோத்திரமா. ஹல்லேலூயா. ஆனா இவளை பாருங்க, விடாம பின்தொடர்ந்து வர்றது அந்த சீடர்களுக்கு ஒரு மாதிரி ஆகி போயிடுச்சு. ஹல்லேலூயா. அந்த சீடர்கள் பரிந்துரைக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே ஏதாவது சொல்லி அனுப்பலாம்ல, இவ பாட்டுக்கு கேட்டுக்கிட்டே வராளே. ஹல்லேலூயா. அப்பதான் ஆண்டவர் வாய் திறக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் நாய்களுக்கு பிள்ளைகளுடைய சாப்பாடை போட வரல. ஹல்லேலூயா. இன்னைக்கு பிள்ளைங்க நாம் எல்லாம் பிரைஸ் தி லார்ட் இஸ்ரவேல் கோத்திரம். ஹல்லேலூயா. அந்த இடத்துல பாருங்க, யாக்கோபை பிடிச்சு ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. மறுமொழி சொன்னார் ஆண்டவர், உன் பெயர் என்ன என அவர், நான் யாக்கோபு என்றார். யாக்கோபுல ஒரு விஷமம் இருக்குது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஏமாத்துக்காரன்னு சில பேர் சொல்றாங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஆனால் அந்த யாக்கோபை மாற்றி விடுகிறார் நம்ம ஆண்டவர். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் கூப்பிடுகிறார். உன் பெயர் நீ யாக்கோபு எனப்படாது, இஸ்ரவேல் எனப்படும். ஏனெனில் நீ கடவுளோடு மனிதரோடும் போராடி வெற்றி கொண்டாய். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவர் உடனே ஆசீர்வதிக்கப்பட்டார். அந்த இடத்திலேயே ஆசீர்வதிக்கப்பட்டார். இந்த ஒரு காரியத்தை இன்னைக்கு நம்ம தியானம் பண்ணுகிறோம்னா வர்றவங்க அத்தனை பேரும் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள். ஆமென் சொல்லுங்க. ஆமென். நீங்களும் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள். இஸ்ரவேல் என்று ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள். பார்த்துக்கங்க. ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள். உங்க ஜெபத்தை கேட்காம வேற யார் ஜெபத்தை கேட்பார்? ஹல்லேலூயா. அந்த கனானியா ஸ்திரீ ஒரு காரியத்தை சொல்லி ஆண்டவரை மடக்கிட்டாங்க. ஹல்லேலூயா. சில சமயம் நமக்கு வார்த்தை வருது, அலட்சியமாக போயிடுறோம். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒரு குருவான ஒரு பேர் சொல்ல மாட்டேன். பிரைஸ் தி லார்ட். இந்த பைபிள் இந்த திருவிவிலியத்தில் இப்படி தூக்கிட்டு, ஹல்லேலூயா, இதுதான் ஆண்டவருடைய வார்த்தை, இதுதான் ஆண்டவர் அப்படி பிரசங்கம் பண்றாரு. ஹல்லேலூயா. The word of God is God. God is the word of God. Hallelujah. ஆண்டவருடைய வார்த்தை தான் கடவுள், கடவுள் தான் ஆண்டவருடைய வார்த்தை. இன்னைக்கு உங்களுக்குள்ள வார்த்தை இருக்கு. நீங்க வார்த்தை கடைபிடிக்கிறீங்கன்னா ஆண்டவரோடு கூட இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. அவர் பிரசங்கம் பண்ணும் போது சொல்லுகிறார், மரியாள் நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். ஹல்லேலூயா. அவ ஆண்டவரோடவே ஆண்டவனுடைய பாதத்தில் இருந்ததுட்டு அவ நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். ஹல்லேலூயா. அதே சமயம் அந்த குருவானவர் சொல்லி கொடுக்கிறார், மார்த்தாளோ பல கவலைகளிலே போய்விட்டாள். ஹல்லேலூயா. இன்னைக்கு நமக்கும் கவலை வருது, வேதனை வருது, சிந்தனை வருது. டோன்ட் வரி, ஜீசஸை பிடிச்சிக்கங்க. பைபிளினுடைய வாக்குறுதி எடுத்து உரைங்க. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா அல்லேலூயா. அதை எடுத்து சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். உங்க கவலை எல்லாம் போயிடும். இயேசு வந்துருவார். ஹல்லேலூயா. யாரெல்லாம் பைபிளுடைய வார்த்தை எடுத்து அதை அறிக்கை செய்து அதை கடைபிடிக்கிறீங்களோ நீங்கள்லாம் மரியா செய்து, ஹல்லேலூயா, நல்ல பங்கை தெரிந்து கொண்டீங்க. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. ஹல்லேலூயா. யாரெல்லாம் பைபிளை அப்படியே தூசி படியே வச்சுக்கிட்டு அலட்சியமாக இருக்கிறீங்க, ஹல்லேலூயா, அப்போ நீங்கள்லாம் மார்த்தா தான். பிரைஸ் தி லார்ட். அநேக கவலையில் இருந்து கொண்டு இருப்பீங்க, வேதனையில் சூழ்நிலை தாங்காமல் இருப்பீங்க. ஏன் எனக்கு போய் இப்படி ஒரு காரியம் ஏற்படுது, அவங்களுக்கெல்லாம் நல்லா ஆகுது. பிரைஸ் தி லார்ட். ஏன் எனக்கு இப்படி ஒரு சோதனை, ஹல்லேலூயா.
கவலைப்படாதீங்க. கம் பேக் டு த லிவிங் வேர்ட் ஆஃப் காட். ஹல்லேலூயா. வாழும் கடவுளுடைய வார்த்தைக்குள்ளர வாங்க. ஆண்டவரே என்னோடு கூட பேசுங்கன்னு நீங்கள் பைபிளை திறங்க. இதெல்லாம் குருவானவர் எங்களுக்கு சொல்லி கொடுத்தது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க ஹல்லேலூயா. நீங்கள் திறக்கும் போது ஆண்டவர் விழிப்பாக இருக்கிறார், உங்களோடு கூட பேசுவார். ஹல்லேலூயா. உங்கள் இருதயத்தில் பேசுவார், உங்கள் விஷனில் பேசுவார், உங்கள் வார்த்தையில் நீங்கள் எடுக்கிற வார்த்தை வழியாக பேசுவார். இன்னைக்கு பேசுகிறார். அந்த வார்த்தையை தான் நான் எனக்கு மட்டும் வச்சிக்காம உங்கள் அனைவருக்கும் நான் ஷேர் பண்ணுறேன். இன்னும் நிறைய ஷேர் பண்ணவிருக்கு. ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. நீங்களும் போய் சும்மா இருக்காதீங்க. இதுதான் ஆண்டவர் பேசின வார்த்தை. இன்னும் குருக்கள் வழியாக ஆண்டவர் வார்த்தையை பேசுவார். ஹல்லேலூயா. ஒவ்வொன்றும் நோட் பண்ணிக்கிட்டு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு, இங்கே வராதவங்களுக்கெல்லாம் நீங்கள் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவங்களும் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. உங்களுக்கு முன்னாடியே இந்த இடத்துக்கெல்லாம் வந்துடுவாங்க. ஹல்லேலூயா. இன்னும் நிறைய பேருக்கு லெட்டர் மூலமாக, ஃபோன் மூலமாக நீங்கள் வார்த்தை எடுத்து பகிர்ந்து கொள்ளுங்க. ஹல்லேலூயா. நாமெல்லாம் ஆண்டவருடைய காவலர்கள், நிறுத்தப்பட்டு இருக்கிறோம். காவலர்கள், வாட்ச்மென். ஹல்லேலூயா. வாட்ச் உமன். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க ஹல்லேலூயா. நம்ம கூடி வர்ற இடம் பாதுகாக்கப்படணும். ஹல்லேலூயா. பிசாசு வந்துடக்கூடாது. கன்வென்ஷனுக்கு ஆண்டவர் அழைத்து வருகிற மக்கள் வரணும். பிசாசெல்லாம் வந்துடக்கூடாது. ஹல்லேலூயா. பிசாசு உள்ள நுழைஞ்சா எல்லாம் ஸ்பாயில் பண்ணி விடுவான் அவன். ஹல்லேலூயா. அதனால தான் நாம் கன்வென்ஷனுக்காக ஜெபித்து கொண்டு வருகிறோம். பிரைஸ் தி லார்ட். நாம் கிறிஸ்மஸுக்காக ஜெபித்து கொண்டு வருகிறோம். வருகை காலத்தில் நாம் ஜெபத்தில் தரித்திருக்கணும். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. Praise the Lord. சொல்லுங்க praise the Lord. ஹல்லேலூயா. இந்த கானானிய ஸ்திரீ என்ன பதில் சொன்னா? ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீங்கள் சாப்பாடு போடும் பொழுது அவங்க தட்டி விட்டுறாங்க, அவங்க ஏற்றுக்கொள்றது இல்லை. சிலதெல்லாம் கீழே டேபிளுக்கு கீழே விழுகுது, நாய்கள் வந்து நக்கிட்டு போகுது. ஹல்லேலூயா. அந்த நாய் மாதிரி தான் நான் வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அதுக்காக தான் நான் வந்திருக்கிறேன்னு சொல்லும் பொழுது ஆண்டவருக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இன்னைக்கு புறஜாதியர்கள் வசனத்தின்படி வாழ்றாங்க. ஹல்லேலூயா. நாம வசனம் நம்ம இருந்தும் கூட ரொம்பவும் கோவப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம், ஆத்திரப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம், ஈகோ ப்ராப்ளமில் இருக்கிறோம். ஆண்டவருடைய வசனத்தை அன்பாக கடைப்பிடிக்கிறது இல்லை. பிரைஸ் தி லார்ட். நாம் தடை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், அது கீழே விழுந்துரும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சாப்பாடு கீழே விழுகிறது போல. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்படி செய்ய வேண்டாம் நாம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் சொல்லுகிற அந்த வார்த்தை பயபக்தியோடு கூட நம்ம ஏற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. அது யார் பேசினா என்ன? ஆண்டவருடைய வார்த்தை தானே. ஹல்லேலூயா. அதை ஏற்றுக்கொள்வோம். ஆண்டவருடைய வார்த்தையை பேசுகிறார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க ஹல்லேலூயா. நானும் ஏற்றுக்கொள்ளணும். பிரைஸ் தி லார்ட். அப்பொழுதுதான் நமக்கு ஆசீர்வாதம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க ஹல்லேலூயா. தூக்கி வாரி போட்டு உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ போ, உன் குழந்தை குணமாயிடுவா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பாருங்க அனுப்பி விடுகிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். விடாம ஜெபம் பண்றது, விடாம ஜெபம் பண்றது. ஹல்லேலூயா. எலியா மலையேறினார். பிரைஸ் தி லார்ட். எலியா விடாம ஜெபம் பண்ணார். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. அந்த வசனம் நாம பார்க்குற அந்த வசனம் ஹல்லேலூயா. இது 1 அரசர் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. 1 அரசர் 18:42 எழுதப்பட்டு, நான் ஃபுல்லாக வாசிக்கல. ஹல்லேலூயா. கர்மேல் மலையிலே உச்சிக்கு ஏறி சென்று அங்கே தரையில் மண்டியிட்டு தம் முழங்கால்களுக்கு இடையே முகத்தை புதைத்து கொண்டார். ஹல்லேலூயா. எலியா இந்த மாதிரி ஒரு உருக்கத்தில் போனார். பிரைஸ் தி லார்ட். The Lord has to bless us. ஹல்லேலூயா. கடவுள் நமக்கு தயவு புரியணும். ஹல்லேலூயா.
கடவுள் தயாளு கடவுள். ஹல்லேலூயா. இரக்கம் நிறைந்த ஆண்டவர் அவர். ஹல்லேலூயா. நம்ம மேலே இறங்கணும், நம்ம தேசத்தின் மேலே இறங்கணும், நம்ம பிள்ளைகள் மேலே இறங்கணும். எலியா தீர்மானம் எடுத்தார், விடாம ஜெபம் பண்ணுவோம். அவர் உச்சிக்கு போயிட்டார், கர்மேல் மலை உச்சிக்கு போயிட்டார். ஹல்லேலூயா. த மவுண்ட் ஆஃப் கார்மெல். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. என்ன பண்ண, கொஞ்சம் இமேஜின் பண்ணுங்க, இந்த வார்த்தை வழியாக என்ன பண்ணியிருக்கிறார் அவர். இந்த தலையை தொடக்கி உள்ளர நொழுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். பிரைஸ் தி லார்ட். நம்மளாலலாம் முடியாது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கொஞ்ச நேரம் முழந்தாட்படி கூட இருக்க முடியறது இல்லை. பிரைஸ் தி லார்ட். இல்லை. ஹல்லேலூயா. நீங்கள்லாம் யங் பீப்புள் பார்த்தாலே தெரியுது. ஹல்லேலூயா. நெடு முழங்கால இருந்து கூட ஜெபம் பண்ணிடுவீங்க தானே. ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இவர் ஊக்கத்தோடு செபிக்கிறார். என்ன ஊக்கம்? the Lord must bless us. ஹல்லேலூயா. 7 தடவை அவருடைய வேலையால அனுப்புறாரு. ஹல்லேலூயா. இதோ அந்த சீக்கு மேலே ஏதாவது மேகம் தெரியுதா பாருப்பா. ஹல்லேலூயா. அவர் 7வது தடவை கூட ரொம்ப சினுங்கி கொண்டு திரும்பி வந்தார். ஒன்றும் இல்லை, வெறும் கையளவு மேகம்தான் தெரியுது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உடனே அதை பிடிச்சிக்கிட்டார் அவர். பிரைஸ் தி லார்ட். கடவுள் நம் ஜெபத்தை கேட்டு விட்டார். போய் அந்த அரசர்கிட்ட சொல்லு, பெருமழை வரப்போகுது, அதனால நீங்க இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க. ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா.